நாயகி வருதா பாரு. வெல்கம் டு இட் another episode of ஓகே. சோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம செக்மெண்டோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் யாரு அப்படின்னா மாரி. அதாவது மாறி போயிட்டாங்க, இப்போ துர்கா வந்துட்டாங்க. இப்போ அவங்க இந்த தாலிக்கையில வந்து தொட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் வந்துட்டு ஞாபகம் வரும். இதுவே அவங்க நெத்தியை வந்துட்டு அவங்க தொட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் ஞாபகம் வரும். அவங்க வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது. அவங்க ஏன் அதெல்லாம் தொடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கும் இருக்கு. அதுக்கு நாங்க பதிலும் சொல்ல முடியாது. ஓகே பாப்போம். இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. துர்காவை கல்யாணம் பண்ணீங்கடா, அவ்வளவுதான் சிஸ்டர். ஆமா சங்கரபாண்டி, துர்காவை இந்த ஊரை விட்டே துரத்தணும். 5 லட்சம் ரூபாயை துர்கா வீட்டுல போய் மறைச்சு வச்சுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணா போதும். அந்த துர்காவோட ஆட்டம் ஓவர். 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் இருக்கிறதா எங்களுக்கு புகார் வந்து. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றவங்க அவங்க முன்னாடி செத்துருவாங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸே இல்ல. சரி, இதுக்கப்புறம் மாறில தாங்க இந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்ப மாறிலே கொண்டு வந்துட்டாங்க. மாறி போனதுல இருந்து சீரியலே மாறி போச்சு. நீ என்ன வேணாலும் பேசலாம். என்னாச்சு? நான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிருக்கேன்ல, இப்ப பார்த்தா என் ரூம்குள்ள வந்து நின்னுட்டு இருக்க. கைது இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. அதான் அதே மாதிரி டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே பார்வதி அம்மா தான் நீயே தேவி கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்துட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து நீ போ. ஏய் எங்க இங்க பாத்து கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என்ன வலிக்கி விட்டு எங்காவது விழுவாங்க? தண்ணி வலிக்கி விட்டுலாம் எங்காவது விழுவாங்களா? யாராவது பார்த்தா அசிங்க மேடம், முதல்ல எழுதுரு. எழுதுரு. என்ன நீ எல்லாத்தையும் தப்பு தப்பு பண்ணிட்டு இருக்க? ஹலோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன அது நீ தேவியை பார்க்க வர்றது அது ஒரு பெரிய தப்பு. அதனால தானே நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது வழிக்கு வெளில போய் நீ என்ன பிடிச்ச. அதனால இது ஒரு பெரிய தப்பு தானே. சரி, வழுக்குனாலும் பரவாயில்ல, வலிக்கு அங்கேயே தானே விழுவாங்க. இவங்க என்ன வலிக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் விழுகுறாங்க. சோ நம்ம செக்மெண்டோட அடுத்த சீரியல் லட்சுமி கல்யாணம் தமிழ். இப்பவே 20,000 மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைக்குமா? அதாவது இதோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் கப்பிள்ஸ் ஜோசியக்காரரை அனாவசியமா போய் பாக்குறதுனால என்னென்ன விளைவுகள். அதாவது ஜோசியக்காரரு உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அந்த அம்மாவோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படிங்கறது தான் இங்க கான்டெக்ட். நாளையில இருந்து அவன் தோஷம் உக்கிரமா இருக்கும். எல்லா கிரக நட்சத்திரங்களும் பல தாக்கத்தை உண்டாக்கும். காற்று தன்னுடைய திசையை மாத்திக்கும். நீ அந்த காத்தோட போராடியே ஆகணும். உன் புருஷனை காப்பாத்த. இதெல்லாம் நான் ரொம்ப நானும் முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா பேசணும்னு தான் பாக்குறேன். யாராவது ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது தெரியாம கண்ணு தெரியாம போய் விடுவாங்களா? இங்க நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்திருக்கு. அப்படி ஒரு அதிர்ச்சியில ஐயோ அப்படிதானே ஓடி வரணும். அப்பயும் கேஷுவலா ஏதோ ஒரு யூட்டர்ன்லாம் போட்டு அவரே வந்து தண்ணியில எப்படியோ மிதந்து மேல வந்திருப்பாரு. இவங்க போய் உள்ள அமுத்தி சாவே அடிச்சிருவாங்க போல. தண்ணி முட்டிங்கால் வரைக்கும் தான் இருக்கு. எனக்கு ஒன்னும் ஆகல. ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷனுக்கு சறுக்கி போனதடி அப்படின்னு தான் போட்டிருக்கணும். இப்போலாம் வர வர இந்த கே சீரீஸை பார்த்து கே டிராமாவை பார்த்து கியூட்டா எடுக்கிற அப்படின்ற பேர்ல செம கிரிஞ்சா எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அதுக்கு ஒரு பெட்டிஷனை போடணும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அதுவே கிரிஞ்சுதாங்க. அடுத்த சீரியல் என்ன அப்படின்னா தங்க மகள் ஸ்டார் விஜய்ல இருந்து. ஏய் இவருங்க வேஷ்டி. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். உண்மையிலே நீங்களும் உங்க வைஃபும் மிகப்பெரிய சேவை பண்ணிருக்கீங்க. இந்த இலவச கண்ணாடியை நீங்களே கொடுத்துருங்க. ஜெயிச்ச அணிக்கு ஆசினியும் முத்துப்பாண்டியும். அதாவது February 14க்கு பசங்க வந்துட்டு என்னென்னமோ பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க. ஒன்றுங்க ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததில்ல. சரி ஓகே, அதை விடுங்க. இங்க வேற ஒன்று போகுது, அதை பார்ப்போம். பரிசா வழங்குவாங்க.
என்ன இவர் ஏதோ கோமால இருந்து வந்துட்டாரா இல்ல வேற உலகத்துல இருந்து பேரல் யூனிவர்சல் மீது வந்துட்டாரா? எல்லாத்தையும் ஒரு விசித்திரமா என்ன மனுஷங்களா இருக்காங்க சுத்தி அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, இவருக்கு அந்த அக்கா பிடிக்காது, அவ்வளவுதான். நீ என் பொண்டாட்டியே இல்லைங்கிற இதுல காதல் இருக்குன்னு வேறையா? அதுவும் நான் உனக்கு மாலை வேற போடணுமா? அவங்க கழுத்துல ஒரு மாலையை போடுற மாதிரி என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு மொத்தமா படுக்க வச்சிருக்கேன். நான் போயிடுறேன். வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளேயாச்சும் போவோம். அதாவது பொதுவா இந்த மீடியாவுக்கு வந்து சுத்தமா சென்ஸே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்போ ஆக்சுவலி இவங்க ஏதோ சும்மா ஒரு பர்சனல் வன்மத்தில் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்துட்டு அது உண்மைதான் போலயே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஸ்ருதி ஹாசன் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு சம்திங் எங்கேயோ போறப்போ ஒரு பிளஸ் போட்ட ஒரு டாலரை வந்துட்டு போட்டு இந்த செயினை வியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னது ஸ்ருதி ஹாசன் மதம் மாறிட்டாங்களா? ஸ்ருதி ஹாசன் பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. ஐயோ அது அவங்க பர்சனலியா, அவங்க என்னவாலும் போட்டு போலாம். இதையே வந்துட்டு ஒரு நியூஸா மாத்தி சரி ஓகே இவங்க இப்படியா ஒரு கட்சி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. டிஎம்கேல இருந்து ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் வந்துட்டு உமன்ஸ்க்கான கிரிக்கெட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி ஒன்று பண்றாங்க. அவங்களோட இது அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு போறாங்க. அதுல அவங்க விளையாட தெரிஞ்சவங்களா விளையாடிட்டு போறாங்க. அவங்க அப்படி பண்றாங்கன்னா இந்த மீடியாக்கு வேற வேலையே இருக்காது போல. என்னதான் இருந்தாலும் போய் அப்படியே எல்லாம் ஒரு 10 கேமரா சுத்தி வச்சு கவர் பண்ணிட வேண்டியது. அவங்க பாவம் அவங்க ஏதோ கிரிக்கெட்டுக்கு புதுசு போல அவங்களே பாவம் ஏதோ பவுலிங் பேட்டிங்லாம் வந்து அப்பதான் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து கவர் பண்ணி மேயர் பிரியா விளையாண்ட கிரிக்கெட் அப்படின்லாம் போட்டு மேயர் பிரியாவின் அணி வந்துட்டு தோற்றது அப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுட்டு என்னையா பண்ண போறோம்? சரி ஓகே, என்ன நீங்க மீடியாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் மீடியால தானே இருக்கீங்க, அப்ப ஞாபகப்படுத்துங்க மீடியால தானே இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஓகே மீடியால ஒரு முக்கியமான நியூஸ், அதாவது ரயில்வேஸ்ல இந்த லேடிஸ் கோஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து இனிமேல் ஜென்ஸ் வந்துட்டு தெரியாம போனா கூட ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும், கொஞ்சம் இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ரயில்வே ரூல்ஸை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு மக்களே. அதுவும் ஒரு லைவ் ஷோல யூடியூப்ல ஒரு பெரிய ஒரு நியூஸ் சேனல் தான். அதுவும் நம்மளுக்கு என்ன தெரியுமா பண்றாங்க இங்க, நான் படிச்சே காட்டிடுறேன். இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. இதுல 2 பேர், ஒன்னு குட்டிமான ஒருத்தங்க, இன்னொன்னு ஏதோ NIB.I ராஜா ஹாய் ஹாய் அப்படின்றாங்க. இவங்களும் சோப்பி அப்படின்றவங்க. அந்த NIB அப்படின்றவங்க கேக்குறாங்க மணி எப்போ வருவான்? இவங்க செல்வி அப்படின்றவங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க தான் டைப் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்படின்றவரு அந்த லைவ் எண்ட் அப்படின்றாரு. அதுக்கு குட்டிமா அப்படின்றவங்க அதுக்கு மறுபடியும் இவர் NIB அப்படின்னு நேத்து வந்தியா அவங்க திருப்பி இந்த குட்டிமா அப்படின்றவங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு இவர் வந்து விருப்பம் இல்லாமலாம் யாரும் ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னதுக்கு நான் எப்ப பேசினேன் சாரி என்ன அப்படின்னு இருக்காங்க. சோ இங்க வந்து ஒரு முக்கியமான நியூஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல வந்துட்டு அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் ஒரு சில கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இடையில இப்படியோ ஒரு 2 பேர் வந்து அங்கேயும் டாடா பை பை யூ டேக் கேர் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க.